குறைந்த விலையில் பழைய வாகனங்கள், புதிய வர்த்தக மோசடி தொடர்பில் எச்சரிக்கை. பிரித்தானிய மன்னருக்கு அழைப்பு விடுத்துள்ள ஜனாதிபதி ரணில். நுவரெலியாவில் இடம்பெற்ற இப்ராஹிம் ரைசியின் ஆத்மசாந்தி நிகழ்வு. இன்ஸ்டாகிராமில் பெண்கள் மீதான தொல்லைகளை கட்டுப்படுத்தும் புதிய அம்சம். மக்களிடம் குறைந்த விலையில் பழைய வாகனங்களை பெற்று அதிக விலைக்கு விற்பனை செய்யும் 200க்கும் மேற்பட்ட வாகன விற்பனையாளர்கள் மற்றும் வாகன தரகர்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நபர்கள் குறைந்த விலையில் பழைய வாகனங்களை வாங்கி மீண்டும் புதிய வாகனங்கள் போன்று தயார்படுத்தி விற்பனை செய்து வருகின்றமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த குழு வாட்ஸ்அப் கணக்குகள் மூலம் தகவல்களை பரப்பி பயன்படுத்திய வாகனங்களுக்கு பெரிய சந்தையை உருவாக்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் குறைந்த விலைக்கு மக்களிடமிருந்து வாங்கப்பட்ட வாகனங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்த கடத்தல்காரர்கள் குறைந்த விலையில் பழைய வாகனங்கள் கிடைப்பதாகவும் அவற்றை சீரமைத்து புதிய வாகனங்களாக விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது. இந்த வர்த்தக மாஃபியா காரணமாக மக்களுக்கு சிறிய வாகனம் கூட நியாயமான விலையில் கிடைக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக பலர் முறைப்பாடு செய்து வருகின்றனர். அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு தடை விதித்துள்ள நிலையில் சில வாகன வியாபாரிகள் புதிய மோசடியாக இதை ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த வர்த்தக மாஃபியாக்களின் நடவடிக்கை உடனடியாக முறியடிக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த வர்த்தக மாஃபியா குழு மக்களிடமிருந்து பழைய வாகனங்களை மொத்தமாக வாங்கி இந்த கடத்தலை தொடர்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பிரித்தானிய 3ஆம் சார்ல்ஸ் மன்னரை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய ராஜ்யத்திற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோகித போகல்லகம பக்கிங்ஹாம் அரண்மனையில் நேற்று நடைபெற்ற சம்பிரதாய நிகழ்வுகளின் போது 3ஆம் சார்ல்ஸ் மன்னரிடம் தமது நற்சான்றிதழ் கடிதத்தை வழங்கியுள்ளார். உயர்ஸ்தானிகர் போகல்லகம மற்றும் அவரது மனைவி தீப்தி போகல்லகம ஆகியோர் ரோயல் மியூஸ் பாரம்பரிய குதிரை வண்டிகள் மூலம் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிலையில் மன்னருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் சார்பில் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு மன்னருக்கு உயர்ஸ்தானிகர் அழைப்பு விடுத்துள்ளார். நற்சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்டதன் பேரில் உயர்ஸ்தானிகர் மற்றும் அவரது பரிவாரங்கள் குதிரை வண்டிகளில் இலங்கை உயர்ஸ்தானிகர் காரியாலயத்திற்கு மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டனர். அதுடன் குதிரைகளுக்கு சம்பிரதாயமாக கேரட் உணவுகளை வழங்குவதன் மூலம் பயணம் நிறைவுற்றது. இந்த நிலையில் 3ஆம் சார்ல்ஸ் மன்னரிடம் நற்சான்றிதழ்களை வழங்கிய முதலாவது இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோகித போகல்லகம என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் துரதிருஷ்டவசமாக விமான விபத்தில் உயிரிழந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் ஆத்மசாந்திக்கான பிரார்த்தனை நிகழ்வு நுவரெலியா தலவாக்கலையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த நிகழ்வு நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் தலவாக்கலை பிரதான ஜும்மா மஸ்ஜிதில் நேற்று நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் சக்திவேல், அமைச்சரின் இணைப்பு செயலாளர் முகமது காதர், இஸ்லாமிய மத தலைவர்கள், பொதுமக்கள் மற்றும் நுவரெலியா மாவட்ட பள்ளிவாசல் நிர்வாக சபை அங்கத்தவர்கள் என பல முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இன்ஸ்டாகிராமில் பெண்கள் மீதான அதிகரிக்கும் தொல்லைகளை கட்டுப்படுத்துவதற்காக புதிய அம்சம் ஒன்றை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராமில் பெண் அங்கத்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவர்களுக்கு எதிரான தொந்தரவுகளும் அதிகரித்து வருகின்றது. பெண்களுக்கு தவறான முறையில் அனுப்பப்படும் குறுஞ்செய்திகள், தகாத வார்த்தைகளால் திட்டுதல் மற்றும் அவர்களை கேலிக்கு உட்படுத்துதல் போன்ற விடயங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன. இந்த நிலையில் இதற்கு தீர்வு காணும் வகையில் இன்ஸ்டாகிராமில் லிமிட் மற்றும் ரெஸ்ட்ரிக்ட் என்னும் 2 புதிய பாதுகாப்பு அம்சங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் நமது பதிவை யார் காணலாம், யார் கருத்து மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்பலாம் என்பதை நாமே தீர்மானிக்க முடியும். குறித்த பதிவிற்கு ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்படும் நபர் பதிவுக்கு கமெண்ட் செய்தாலும் அது நமக்கோ பிறர்க்கோ காண்பிக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சமூக பிறழ்வான புகைப்படங்களை தவறுதலாக யாருக்கும் அனுப்பினால் அதை இன்ஸ்டாகிராமை மறைத்துவிடும் எனவும் கூறப்படுகின்றது.